சற்று முன் வெளியான தகவல் தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. அது தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இருக்கும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து வகையான அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு எந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும் மற்றும் எதற்காக விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது போன்ற விவரங்களை தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் விடுமுறை பட்டியலை வெளியிடுவார்கள். அதாவது வருடம் முழுவதும் எந்தெந்த நாட்கள் அரசு பொது விடுமுறை நாட்களாக இருக்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவது வழக்கம். மத்திய அரசாங்கத்தின் விடுமுறை பட்டியல் என்பது நாடு முழுவதும் பொருந்தும் படியாக இருக்கும். உதாரணத்திற்கு காந்தி ஜெயந்தி எடுத்துக்கொண்டால் அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் விடுமுறை நாளாக இருக்கும். அதேபோல் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்படும் பொது விடுமுறை பட்டியல் என்பது தமிழகத்திற்கு மட்டும் பொருந்தும். உதாரணத்திற்கு தமிழ் வருட பிறப்பு எடுத்துக்கொண்டால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் பொருந்தும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகள் அன்றைய தினம் விடுமுறையாக இருக்கும். மத்திய மாநில ஆண்டு விடுமுறை பட்டியலை அடுத்து ஒரு சில ஸ்பெஷல் பண்டிகை காலத்தில் தேவைப்பட்டாலும் அந்தந்த மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மாநிலம் முழுவதும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு சில பொது விடுமுறை அறிவிப்புகளும் அறிவிக்கப்படும். உதாரணத்துக்கு தைப்பொங்கல் எடுத்துக்கொண்டால் பண்டிகை காலம் என்பதால் அரசு தரப்பில் எக்ஸ்ட்ரா விடுமுறை அளிக்கப்படும். இந்த விடுமுறையும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையாக இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்து விடக்கூடிய இன்னொரு விடுமுறை தான் உள்ளூர் விடுமுறை. உள்ளூர் விடுமுறை என்பது அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்களால் அந்தந்த மாவட்டத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடிய விடுமுறையாக அறிவிக்கப்படும். அதாவது சில மாவட்டங்களில் மட்டும் கொண்டாடப்படும் விழா, ஜெயந்தி மற்றும் மழை, புயல் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்படும். அதுதான் உள்ளூர் விடுமுறை ஆகும். தற்பொழுது தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது வருகின்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவல அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு மார்ச் 4ஆம் தேதி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை என அந்தந்த மாவட்டத்தின் ஆட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். சுவாமி ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு வரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது வரும் மார்ச் 4ஆம் தேதி ஐயா வைகுண்டரின் 190வது வெகு விமரிசையாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. இதையடுத்து மார்ச் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளன. எனவே இந்த 4 மாவட்டங்களான தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எந்த வகையான ஒரு அரசு நிறுவனங்களோ அல்லது தனியார் பள்ளி, கல்லூரிகளோ செயல்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விடுமுறை என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் சார்பில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. விடுமுறை தினத்தை ஈடு செய்வதற்காக மார்ச் 15ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை வேலை நாட்களாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.